கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் ஊட்டியை சார்ந்த மேரி ஜோஸ்பின் என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய மகன் ரவி அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மகனுடைய சரீரத்தில் இருக்கிற சுகர் பலவீனங்கள் மாறணும், தேவையில்லாத போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு விலகணும் அப்படின்னு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, மேரி ஜோஸ்பின் சகோதரிக்காக, அவங்களுடைய மகன் ரவிக்காக, அவனுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்கி மகனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் மாறட்டும், சுகர் பிரச்சனைகள் மாறட்டும், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. தேவையில்லாத போராட்டங்கள் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிட, என்னை நோக்கி கூப்பிட நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். இதுவரைக்கும் நீங்கள் மனுஷனை உதவிக்கு கூப்பிட்டீங்கன்னா மனுஷங்க உதவிக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். இந்த வசனம் போய் சொல்லுமா? ஒரு நாளும் போய் சொல்லாத. நீங்கள் மனுஷனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா அந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வான்னு நினைக்கிங்களா? இல்லவே இல்லை. உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு நாள் யூடியூப்பில் நோ ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன். ஒரு நண்பனுக்கு பெட்ரோல் தேவை. அவன் தனியாக காட்டுக்குள்ளே நிற்கிறான். அப்போ அவனுடைய இன்னொரு நண்பனை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் தேவை, எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த நண்பன் என் கையிலேருந்து காசை போடணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்கிறான். இந்த உலகம் அப்படி தான். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு பதில் கொடுக்குமானா? இல்லை. மத்தேயு 20வது அதிகாரம் 30-34 வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசு அந்த பகுதியாக போகிறார் என்று கேள்விப்பட்ட பார்வையற்ற 2 பேர் ரோட்டில் உட்காந்து தர்மம் எடுத்துட்டு இருக்கிற 2 பேர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஸோ இயேசு தூரம் போயிட்டார், அவருக்கு சத்தம் கேட்டிருக்காத. ஆனால் கிட்ட இருக்கிறவங்க என்ன செய்திருக்கணும்? இயேசுவே உங்களை கூப்பிட்றாங்க ஆண்டவரை சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இயேசு தூரம் போயிட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நவுளுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதட்டினார்கள், பேசாதபடி அதட்டினார்கள். மறுபடியும் இவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா இயேசு எவ்வளோ தூரத்தில் போயிருக்கிறாரு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு பார்வை இல்லை. கிட்ட இருக்கிறாங்களா, தூரம் போயிட்டாங்களா, இயேசுக்கு கேட்டிருக்கா, கேட்கலையா, சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. இயேசு அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு மனம் இறங்கி வந்து அந்த பார்வையற்ற 2 பேரை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்கிறாங்க. பார்வை அடையணும். இயேசு தொட்டார், மனதுருகி அவர்களுக்காக ஜெபித்தா, அற்புதமான காரியம் நடந்துச்சு. நல்ல கவனிங்க. ஒரு முறை கூப்பிடுறீங்க, இயேசு கேட்கலையா, விடாதீங்க. தொடர்ந்து அவர் பதில் கொடுக்குற வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருங்க. நிச்சயம் பதில் வரும், நிச்சயம் பதில் வரும். மத்தேயு 15வது அதிகாரம் 23-28 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. கானானிய தாயார் இயேசுவை கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். சீசர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே இவன் நம்மளை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே. இயேசு சொன்னா,
பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அவளை கத்த அவாய்ட் பண்ணினான். ஆனால் இவள் விட்டாளா? இல்லை, கூப்பிட்டாள். இயேசுவே, பிள்ளைகள் சாப்பிட்டதற்கு போக மீதியாக இருக்கிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே, எனக்கு தாங்கன்னு கெஞ்சினா, கத்தறினா. இயேசுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து இயேசு சொன்னா, மத்தேயு 15:28, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உன் மகளுக்கு ஆக கடவதை. இந்த அற்புதம் நடந்ததற்கு காரணம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். எனக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் மனுஷனை கூப்பிட்டேன் உதவிக்கு, இந்த உலகத்தை கூப்பிட்டேன். இனி ஒரு காரியத்தையும் இந்த மனுஷனையோ உலகத்தையோ நான் கூப்பிட மாட்டேன். என் தேவனை நான் கூப்பிடுவேன், சத்தமிட்டு கூப்பிடுவேன், பதில் கொடுக்கிற வரைக்கும் கூப்பிடுவேன். கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் மனம் இறங்குவா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு நாள் ஏலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டி? யார் சத்தமிட்டு கூப்பிட்றாங்களோ அந்த தெய்வம் பதில் கொடுத்துச்சுன்னா அதுதான் தெய்வம். நீங்கள் ஃபஸ்ட்டு பாகால் தீர்க்கதரிசிக்கு எலியா இடம் கொடுத்துட்டார். நீங்கள் பலி செலுத்துங்க, நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க, அந்த கடவுள் உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள், உண்மையான தெய்வம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லைன்னா எனக்கு பதில் கொடுக்கிற தெய்வத்தை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் எஸ் அப்படி சொன்னாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 35, 36, 37, எலியா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று கூப்பிட்டான். அவ்வளவுதான். வானத்திலிருந்து அக்கினி வந்தது, பலிபீடத்தில் இருக்கப்பட்ட எல்லா தகன பலிகளையும் பட்சித்து போட்டது. இப்பந்தான் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம் வந்தது. கர்த்தரே தேவன். ஏன்னா எலியா கூப்பிட்டார். கூப்பிடுகிற சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தான். பாகால் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டார்கள். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பாகால் தெய்வம் பதில் கொடுக்கவில்லை. இப்ப கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் கூப்பிட்டார்கள். அத்தனை பேரையும் எலியா கொண்டு போட்டான். 850 பேரையும் ஒரே இடத்துல நின்று கொண்டு போட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கூப்பிட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வா. உலகம் இதை பார்த்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படிக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிற தெய்வன் நீர் ஆண்டவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரும் மீட்கப்பட்டு போன சரித்திரம் இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற இவர்களுக்கு பதிலை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, கிருபை நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம் உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கூப்பிடுங்க, பதில் வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.